வணக்கம் முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்களே. 26/6/2024 புதன்கிழமைக்கான முன்பங்குச்சந்தை பகுப்பாய்வு. அதாவது அதாவது செவ்வாய்க்கிழமைக்கான ஸ்டாக் மார்க்கெட் ரிப்போர்ட் என்ன நடந்துச்சுங்கிற ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கான என்னோட அனலைஸ் என்ன அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்டர்டேவோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் நியூ ஆல் டைம் ஹையை பேஸ் பண்ணி மேஜர் இண்டெக்ஸ்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆச்சு. சரிங்களா? சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 78,000 ரீச் பண்ணிடுச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 23,700 ரீச் பண்ணிடுச்சு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 52,600 ரீச் பண்ணி நம்மளுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ ஓவராலாக நம்மளுக்கு நிஃப்டி பேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா எபோவ் 1% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. சென்செக்ஸ் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா பிலோ 1% பாசிட்டிவாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ எஸ்டர்டேவோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே டாப் கெய்னரில் வந்தது நிஃப்டி பேங்க் தான் நம்மளுக்கு டாப் கெய்னர் இண்டெக்ஸில் வந்துச்சு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன், ஃபண்டமெண்டல் கன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தோம். மார்க்கெட் டே பை டே நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்னு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஓகே. எஸ்டர்டேவோட எஃப்ஐஏடியோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணதுக்கு எஃப்ஐஏ எஸ்டர்டே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நெட் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1175 crores 1175 கோடி நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டிஏ எவ்வளோ எஸ்டர்டே பொசிஷன் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க 149 கோடி நெட் சேல்ஸ் டிஏ எஸ்டர்டே பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதான் எஸ்டர்டே நம்மளுக்கு கிடச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட். சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு எனக்கு சம் இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் அண்ட் நியூஸை பேஸ் பண்ண அளவுக்கு எக்கனாமிக்கல் ரிலவெண்ட்டாக லாங் டேர்முக்கான நியூஸஸ்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காரு இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 7.2% ஜிடிபி க்ரோத் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படின்னு இருக்காரு. ஒருவேளை அப்படி இல்லாமல் போகுது அப்படின்னா அது வெதர் ரிலேட்டடான நியூஸ் ஈவெண்ட்ஸ் எதாவது நடந்தால் மட்டும்தான், வெதர் ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் எதாவது நடந்தால் மட்டும்தான் ஸோ இந்த 7.2% க்ரோத் இருக்காது. மற்றபடி எந்த இஷ்யூஸ் வரல அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 7.2% ஜிடிபி க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5G ஸ்பெக்ட்ரம் ஆக்சர் அதாவது 5Gயோட 5th ஜென்ரேஷன் அலைக்கட்டளை ஏலம் போயிட்டுருக்கு. இதில் டே 1ல் பார்த்தீங்கன்னா 11,000 crore அரௌண்ட் ஒர்த் 11,000 crore ஏலம் போயிருக்கு. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு இது எதுக்குள்ள இங்கே சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு மொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, அதாவது நெட்வொர்க் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குல்ல, ரிலையன்ஸ் ஜியோ ஒன்று தான், வோடாஃபோன், ஓகே, ஏர்டெல். ஸோ இந்த ஒரு 3 கம்பெனிஸோட நீங்கள் எந்த கம்பெனிஸ் அதிகமான ஏலம் எடுக்கிறாங்களோ அந்த கம்பெனியோட ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதையும் அந்த 5G ஸ்பெக்ட்ரம் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா யாருக்கான அதிகமான ஏலம் போதோ ஸோ அதோட டீட்டெயில் கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பெஸ்ட்டு கம்பெனியை சூஸ் பண்ணி போட்டால் உங்களுக்கு பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் சோலார் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம கண்ட்ரி கிடையாது, வேர்ல்டு வைடாகவே சோலாரோட உற்பத்தி அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 560 ஜிகாவாட்ஸ் உற்பத்தி 2023 நடந்திருக்கு. ஓகே. 2022 பேஸ் பண்ண அளவுக்கு 64% இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2023. ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் எனர்ஜி செக்டார். ஸோ அதாவது வேர்ல்டு வைடில் நம்மளோட எனர்ஜி செக்டார் எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க, எந்த அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க, அதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி எனர்ஜி செக்டார்லாம் நல்லா தான் க்ரோ ஆகிட்டு இருக்கும். பட் இது ஒன் ஆஃப் த ஒரு பாசிட்டிவ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா சைனா தான் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய பிடிஎஃப்ஸ் இருக்குது. ஸோ நான் டெலகிராம் சேனலை ஷேர் பண்ணி விட்றேன். ஓகே. இது ஒன்றுன்னா என்னென்னா இன்னொரு 2030 8,000 ஜிகாவாட்ஸ் உற்பத்தி பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எதிர்காலத்தை முன்னாடியே கணிச்சு சொல்லியிருக்காங்க. யாருன்னா இந்த இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி தான் அதை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அந்த டீட்டெயில் ப்ரொவைட் பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஸோ எனர்ஜி செக்டரை பொறுத்தளவுக்கு மோர் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இந்த 8,000 யூனிட் உற்பத்தி பண்ண முடியும், ஜிகாவாட்ஸ் உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற நியூஸ் பப்ளிஷ் ஆகிறதுனால ஸோ மோர் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இன்னும் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்என்டியோட சேர்மன் ஏஎம் நாயக் ஸோ அவரோட பொசிஷன் ரிசைன் பண்ணாத ரிட்டையர்ட் ஆகிறாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியம் பொறுப்பேற்க போகிறாரு சேர்மனாக. அவர் சப் சேர்மனாக இருந்தவர். ஸோ அவர் நெக்ஸ்ட் பொறுப்பேற்க போகிறாரு. ஸோ இதில் என்ன நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஸோ போர்ட் மெம்பர்ஸை பொறுத்தளவுக்கு எந்த இந்த சேர்மன் பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் ஏற்றுக்க சொல்லுவாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸை பொறுத்தளவுக்கு இந்த சேர்மனை பிடிக்கல அப்படின்னா
சம் செல்லிங் ப்ரெஷர் வந்து எல்என்டியில் வந்து இருக்கும். ஸோ இல்லை ஏற்றக்கூடிய லெவலில் இருக்காங்க அப்படின்னா எல்என்டி வந்து ஸோ லாங் பொசிஷன் வந்து இன்றைக்கி ஒரு டாப் கெய்னர் வந்து பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட அதிகமாக வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ டெக்னிக்கல் என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அதை பேஸ் பண்ணி லாங் ஆர் ஷார்ட் பொசிஷன் ட்ரேடிங் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இது ரொம்ப முக்கியமானது இந்தியாஸை பொறுத்தளவுக்கு, இந்தியாவோட எக்கானமியை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியம். இந்தியாவோட எக்ஸ்டர்னல் டெப்ட் அப்படிம்போம், அதாவது வெளிநாட்டு கடன் வந்து வெளிக்கடன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 இயர் லோவை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. சரிங்களா. ஃபினான்ஷியல் 2024 வந்து 13 இயர் லோ வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ வெளியில் வாங்கக்கூடிய கடன் அதிகமானால் தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ லோ ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஸோ உள்ளே வந்து நம்மளுக்கு கடன் வந்து கம்மியாகிற வரைக்கும் ஸோ நம்மளுக்கான ஸ்டாக் மார்க்கெட் பூம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான அனௌன்ஸ்மெண்ட் தான். பட் இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு உடனே வந்து இம்பாக்ட் பண்ண போகிறது கிடையாது. சம் ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன அனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியாவோட க்ரோத்தை பாதிக்கிறதுக்கு என்ன வரலாம் அப்படின்னா வாட்டர் ஷார்ட்டேஜ் தான் வந்து வந்திருக்கும். சரிங்களா. வாட்டர் ஷார்ட்டேஜ் தான் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணுற அளவுக்கு ஃபஸ்ட் நம்மளுக்கு வாட்டர் ஷார்ட்டேஜ் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்படிங்கிற ஒரு ப்ரூஃப் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னா ஆல்ரெடி இருக்குது. பட் பெருசாக கிடையாது. அந்த லெவலுக்கு நம்மளுக்கு வந்து வந்துருச்சு அப்படின்னா எது வந்து ஃபஸ்ட்டாக வந்து பாதிப்பாகும், எந்த செக்டார் ஃபஸ்ட்டாக பாதிப்பாகும்னா அக்ரிகல்ச்சர் செக்டார். சரிங்களா. ஆனால் உடனே இண்டஸ்ட்ரியில் பொறுத்தளவுக்கு டக்குன்னு இம்பாக்ட் ஆகி நம்மளோட ப்ரொடக்ஷன்லாம் ஸ்டாப் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் பவரும் ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மேக்கர்ஸோட செக்டார் மட்டும் தான் டக்குன்னு உடனே நம்மளுக்கு ஸ்டாப் ஆகி நிற்கும். ஏன்னா இவங்களுக்கு தண்ணி இல்லாமல் கிடையாது. ஸோ கார் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அப்புறம் ஸோ ஆல்ரெடி கார்லாம் ஹோல்டில் வந்து வச்சுருப்பாங்க. பட் கோல் வந்து நம்மளுக்கு அதோட ரன்னிங் ஆகிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பவர் வந்து கிடைக்கும். ஸோ இல்லைனா ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஸ்டீலும். ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கு தண்ணி ரொம்ப முக்கியம். ஒருவேளை வாட்டர் ஸ்கார்சிட்டி இருக்குது, ஸோ பர்டிகுலராக அந்த கம்பெனிஸ் இருக்க இடத்துலலாம் இருக்குது அப்படிங்கிற நியூஸ் அண்ட் டேட்டாஸ் வருது அப்படின்னா உடனே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இம்பாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா. ஸோ இந்தியா ரிலேட்டடான அனலைஸ் வந்து இதுதான். வேர்ல்டு வைடடான அனலைஸை பொறுத்தளவுக்கு மேஜர் இண்டெக்ஸ்லாம் எப்படி கம்ப்ளீட் ஆகிருக்குன்னா கிஃப்ட் நிஃப்டி நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ 36 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நிஃப்டி 50 ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்மளுக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நெகட்டிவ் ஆர் கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. நாஸ்டாக் S&P 500 பார்த்தீங்கன்னா பிலோ 1% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நாஸ்டாக் வந்து எபோவ் 1% பாசிட்டிவ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா பிலோ 1% வந்து பாசிட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. குரூடாயில் யூஎஸ்டி பன்க்ரூடாயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா எபோவ் 1% வந்து நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே. குரூடாயில் பார்த்தீங்கன்னா 1.2% நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆகிருக்கு. பன்க்ரூடாயில் பார்த்தீங்கன்னா 1.29% நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு பேங்கிங் செக்டர் ஏடிஆர்ஸ் வந்து வெரி பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 3.77% வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. HDFC பேங்க் 1.31% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ICICI பேங்க் 2.31% பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. எஸ்டர்டே டாப் கெய்னர்ஸும் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் மட்டும் தான் டாப் கெய்னராக இருந்தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு க்ரோத் வந்து கொடுத்து ஸோ ஏடிஆர்ஸ் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. மோஸ்ட்லி நம்மளுக்கு இன்றைக்கான மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சரிங்களா. ஸோ அண்ட் ஐடி செக்டரை பொறுத்தளவுக்கு பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது. இன்ஃபோசிஸ் மட்டும் 1.10% வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு வேர்ல்டு வைடாக கிடச்சிருக்கக்கூடிய அனலைஸ். ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் லெவல்ஸ். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ எனக்கு 1 டே டைம் ஃப்ரேமில் இருக்குது. இதை பொறுத்தளவுக்கு என்னோடய அனலைஸ் என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தது என்னென்னா என்னோட ரெசிஸ்டன்ஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு. அது 23,900 அப்படின்னு என்னோட ரெசிஸ்டன்ஸ். அதை பிரேக் பண்ணால் மார்க்கெட் 24,600 வரையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து டே பை டே வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா. இதை பொறுத்தளவுக்கு எனக்கு மார்க்கெட் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் வந்து ப்ரீவியஸ் டே வந்து வச்சிச்சு, அதாவது மண்டே வச்சிச்சு. ஸோ இப்போ டியூஸ்டே மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா. ஸோ ஷார்ட் டர்ம் அனலைஸை பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன்னா ஸோ எனக்கு மார்க்கெட் வந்து என்னோட ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு ஷார்ட் டர்ம் லெவலை பொறுத்தளவுக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 2 டார்கெட் வச்சுருக்கேன். 23,800 அடுத்து 864 வந்து லாஸ்ட்டு ஃபைனல் டார்கெட்டாக இன்றைக்கி வந்து நான் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா. ஸோ இதில் ரெண்டே ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. மார்க்கெட் வந்து எனக்கு ஃபைனலாக க்ளோஸ் ஆகிறப்போ ஒரு ரிவர்சல் கேண்டிலோட ஃபார்மேஷன் வச்சு கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஒரு பிளேஸில் வந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா எங்கன்னா 23,666 இந்த பிளேஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸோ இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. சரிங்களா. ஒன்ஸ் அதை உடைக்குது அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட்டு ட்ரேடோட எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா இருக்காது. மோஸ்ட்லி நான் அப் ட்ரெண்ட் ட்ரேட் தான் எடுப்பேன். ஷார்ட் டர்ம் ட்ரேட் எடுக்கிறதுக்கான, அதாவது இல்லை ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து குறைச்சினேன். சரிங்களா. இதுதான் வந்து நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு என்னோட அனலைஸ். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷனில் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி டேனால்
பேங்க் நிஃப்டி எஸ்டர்டேவே என்னோட லாங் டேர்ம் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்தராக வந்து இன்னொரு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா 51,900 வந்து சப்போர்ட் வந்து எடுக்கணும். ஃபர்தராக எனக்கு இந்த டேவோட அதாவது எஸ்டர்டேவோட ஹையை பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்போ நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறப்ப நான் லாங் பொசிஷன் ட்ரேடிங் எடுப்பேன். ஸோ 54,200 வந்து என்னோட டார்கெட்டாக வந்து லாங் டேர்மை பொறுத்தளவுக்கு நான் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா. ஸோ ஷார்ட் டேர்மோட லெவல்ஸை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி என்ன கன்ஃபர்மேஷன்னா, ஸோ அதே தான் நல்ல ஒரு குட் மூமெண்ட்டில் தான் பேங்க் நிஃப்டி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் அது சப்போர்ட் எடுக்கணும்னா 52,000 வரையும் வரணும். சப்போர்ட் ஆல்ரெடி இருக்கிறதே பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸ்குள்ளே சப்போர்ட் எடுக்கும். 52,400 சப்போர்ட் அடிச்சுன்னா மார்க்கெட் எஸ்டர்டேவோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹை போயிட்டு எங்கே ரீச் பண்ணோம்னா 53,354 வந்து நெக்ஸ்ட் ஆல் டைம் ஹை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸுக்கு இருக்குது. ஸோ ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கும் ஸோ அதே கன்ஃபர்மேஷன் தான். ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு எஸ்டர்டே என்னோட லாங் டேர்ம் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிடுச்சு. டேவோட ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட்டு 24,000 வந்து எனக்கு ரீச் பண்ணும். சரிங்களா. ஷார்ட் டேர்மோட கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் ஸோ ஆல்ரெடி எனக்கு மார்க்கெட் ஹிட் பண்ணது தான். ஸோ ஃபர்தராக எனக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சுன்னா எனக்கு மறுபடியும் இது வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி 23,991 போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான மூவ்மெண்ட் வந்து ஸோ அடுத்து வந்து எடுக்கும். சரிங்களா. ஸோ இதான் வந்து ஓவரால் என்னோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் அண்டு சம்மரி அண்ட் கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் லாங் டேர்ம் வைஸ் வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது, எக்கனாமிக்கலாக வெரி ஸ்ட்ராங்காக இருக்குது, டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. சம் செல்லிங் ப்ரெஷர் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் சப்ளையில் தான் மார்க்கெட் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு எலெக்ஷன் போலிங்க்கு அப்புறமே நல்ல ஒரு க்ரோத் வந்து கொடுத்துட்ருக்கு போலிங் டேவை தவிர. மற்ற டேஸ் எல்லாமே சின்ன சின்ன மூமெண்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை தான் வந்து கொடுத்துட்ருக்கு. பெருசாக ஒன்றும் மார்க்கெட் வந்து டவுன் ஆகலை. ஸோ ஒரு வேளை ஒரு செல்லிங் ப்ரெஷர்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு பட்ஜெட் வரப்போ செல்லிங் ப்ரெஷர் வேணும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது வரையும் மார்க்கெட் நல்லா ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து க்ரோ ஆர் கன்சால்டேஷன்லேயே போயிட்டு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஒரு டேயில் செல் ஆகிறதுனால பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு வீக்லி அண்ட் மந்த்லி வைஸாக செல் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளமே அதிகம். சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் டெக்னிக்கலோட கன்ஃபர்மேஷன் வச்சு தான் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் வந்து எடுத்துக்காங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் வைஸாக வந்து லாங் டேர்மில் வந்து ஸோ இன்னும் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ எப்போ செல்லிங் ப்ரெஷர் ஆகுதோ ஸோ அந்த டைம் வந்து செல் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ அவசரப்பட்டு செல் பண்ணிடாதீங்க. ஸோ இதான் வந்து என்னோட சஜஷன். சரிங்களா. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. ஸோ மறந்துதான் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட ஃபர்தர் அப்டேஷன் வந்து டெலகிராம் சேனலில் வந்து வரும். சரிங்களா. ஓகே. ஸோ அண்டு மறக்காமல் நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலியமாக ஸோ என்னையும் வந்து மோட்டிவேட் பண்ணும், டே பை டே வந்து இன்னும் வீடியோஸ் வந்து போட வைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு நிறையா ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நிறையா ஃபெயிலியர்ஸ் வந்து சந்திச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது வந்து ஒரு ஊன்றுகோலாக வந்து அமையும். சரிங்களா. ஓகே. ஸோ மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.